ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3 காலேஜ் படிக்கிற பெண் நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து கேரளாவுக்கு டூர் போகிறாங்க. டூருக்கு போயிட்டு அங்கே ரூம் ஸ்டே பண்ணுற இடத்துல நடந்த திகில் சம்பவம் தாங்க இதோட ஃபஸ்ட் பார்ட் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. அது நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் போகாதனால அது ரீச் ஆகலை. அதை பார்த்துட்டு வரவங்க மேலே பாருங்கள், ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். இல்லை உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா ஓகே, இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஷார்ட்டாக சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே சேனலை மட்டும் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்திவிட்டு ஒரு லைக் பட்டன் மட்டும் போட்டுவிட்ருங்க. அதே மாதிரி சேனலில் நிறக்குறை ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே இல்லாமல் பார்த்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷ்மா, கார்த்திகா, நீலா இவங்க 3 பேருமே சின்ன வயசுலேருந்து திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்போ இன்க்ளூடிங் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வரைக்கும் ஒட்டுக்கா ஒரே ஃப்ரெண்ட்ஸாக ஒட்டுக்கா தான் இருக்காங்க எல்லாருமே. இவங்க கல்லூரி படிச்சுட்டு இருக்கும் போது ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு 3 பேரும் போய் அங்கே கேரளாவில் ஒரு எஸ்டேட் எடுத்து தங்குறாங்க. தங்கி அங்கே ஒரு அமானுஷம் நடக்குதுங்க. அங்கே நடந்து அதனால் அங்கேருந்து பயந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு 5 நாள் போட்ட ட்ரிப்பை 2 நாளில் கிளம்பி ஊருக்கும் வந்துடுறாங்க. இதுதாங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பில் திகிலாக எல்லாமே சொல்லியிருப்போம். அதை பார்க்கணுங்கிறவங்க மேலே ஐ பட்டனில் திருப்பி மேலே பாருங்கள் வரும், வேணால் பார்த்துட்டு இதை கூட பாருங்கள், நல்லா தெளிவாக புரியும் கதை. ரேஷ்மா, கார்த்திகா, நிலா 3 பேருமே அவங்க சொந்த ஊருக்கும் வந்துடுறாங்க. இப்போ ரேஷ்மாவோட டிரைவர் தான் கூப்பிட்டு வந்தது. அவங்க டிரைவர்கிட்டையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி விஷயம் நடந்தது வீட்டில் சொல்ல வேணாம், சொன்னால் இங்கே பயப்படுவாங்க, தேவையில்லாத ப்ராப்ளம் அப்படிங்கிறனால. டிரைவருமே ஃப்ரெண்ட்லி டைப்பு தாங்க. அவரும் இந்த மாதிரி இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி நடந்துக்க மாட்டார். ஸோ அவரும் சொல்ல மாட்டேன்ட்டார். இவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இது வெளியும் சொல்லலை. அவங்களும் அதுலேருந்து வெளியே ஒரு 1 வீக் பக்கமாக ரேஷ்மாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேருமே ஜாலியாக தாங்க இருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமும் நடக்காத மாதிரி தான் ரேஷ்மாவுக்கு அப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த வாரம் முடிஞ்சு அடுத்த நாள் அமாவாசை ஆரம்பிக்குதுங்க. அந்த அமாவாசை ஆரம்பிக்கிற டைமில் தான் இவங்களுக்கு முடிஞ்சு போன பிரச்சனை திருப்பவும் நம்ம முன்னாடி நிற்குது அப்படிங்கிற நிலமை வரப்போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு அன்றைக்கி தாங்க தெரியுது. சண்டே ரேஷ்மா அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே காலேஜ் லீவ் டைம் தாங்க. அவங்க எல்லாருமே வெளியே படத்துக்கு போயிட்டு ஜாலியாக வந்துடுறாங்க. வசதியான குடும்பம் தான், மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்ட்லாம் எதுவும் இல்லை. அதனால் அவங்களும் ஜாலியாக படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு நீங்கள் நைட்டு படுத்துடுறாங்க. அடுத்த நாள் அதாவது 12 மணிக்கு மேலே ரொட்டேட் அமாவாசைமாங்க. அந்த மாதிரி கணக்கில் லைட்டாக 12 மணிக்கு மேலே, அதாவது இந்த 1:30 பக்கமாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த டோர் தொட்டுற சவுண்டு கேட்டது இல்லைங்க. டோர் தட்டுற சவுண்டு, ரூமில் ஒரு ஆள் உட்காந்துட்ருக்க மாதிரி, உட்காந்து இவங்களே பார்த்துட்ருக்க மாதிரி, அதே மாதிரி இவங்க தலையிட்ட சுற்றிட்டு ஓடுற மாதிரி, இந்த மாதிரி விஷயம்லாம் எகெயின் ரிப்பீட் ஆகுதுங்க ரேஷ்மாவுக்கு. அது எப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னா, அவங்க கனவுகளுக்குள்ளே அந்த எஸ்டார்ட்டில் அவங்க படுத்துட்டு இருக்கும் போது அவங்க கனவில் அவங்க என்னென்ன பார்த்தாங்களோ அது அப்படியே கனவில் திருப்பியும் வருதுங்க. இது அவங்க அந்த கனவுலேருந்து பட்டுன்னு எந்திரிக்கிறாங்க. இது நிஜமாக நடக்குதா கனவு அப்படின்னு பார்க்கும்போது கனவுங்க. இது என்ன கெட்ட கனவு அப்படின்ட்டு ரேஷ்மாவும் எந்திரிச்சிட்டு லைட்டு பக்கத்தில் லைட் லேம்ப் இருக்குங்க, லைட் லேம்பை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. எதுக்கும் ஒரு இதுக்கு ஆன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு லைட் லேம்பையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க ரூம்லேயே அட்டாச் பாத்ரூமும் இருக்குங்க. சுவிட்சு போட்டு உள்ளேயும் போகிறாங்க. உள்ளே போனோன்னே ரெஸ்ட்ரூம் போகிறாங்க. ரெஸ்ட்ரூம் போயிட்டு அவங்க வெளியே வரலாங்கும் போது வெளியே யாரோ டோரை லாக் பண்ணிடுறாங்க. டோரில் லாக் பண்ணதும் இல்லாமல் அந்த லைட்டு போட்டு ஆஃப் பண்ணால் என்ன சவுண்டுங்க வரும், அந்த மாதிரி டப்புன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குதுங்க. லைட்டும் உள்ளே ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டே இருக்குது. ரேஷ்மா என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் இந்த டைமில் வரமாட்டாங்க, நம்ம அப்பா அம்மாவும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, யார் இப்படி பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் இஷ்யூவா, ஒயர் கனெக்ஷன் ஏதாச்சும் இதாகிடுச்சா, ஆனால் அப்படியே இருந்தால் கூட இப்படி சுவிட்சு போட்டு ஆஃப் பண்ணுற சவுண்டு வராது அப்படின்னு ரேஷ்மாவும் யார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் வெளியே வந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் பயப்படாமல் நல்லா இதுதாங்க பண்ணுறாங்க. கோவமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த சவுண்ட் ரொட்டேட்டாக எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த டைமில் ரேஷ்மா பேசிகிட்டு இருக்கும்போது நான் வெளியே வந்ததான் அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்கும்போது
அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு பையனோட அழுகுற குரல் வந்து நல்லா பயங்கரமாக அழுகுதுங்க, கத்தி. அந்த அலற சவுண்டு கேட்டோன்னா ரேஷ்மா அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. ஆகிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ டோரை தட்டுறதுக்கும் எங்களுக்கு பயம். ஃபோனும் இவங்கள்ட்ட இல்லை, ஃபோனும் பெட்டுக்கிட்டே இருக்குது. பாத்ரூம்குள்ளே டோரில் லாக் பண்ணியிருக்கு. இவங்களுக்கு எப்படி வெளியே போகணுன்னு தெரில. இப்போ டோர் அன்லாக் பண்ணால் கூட வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயத்தில் உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லைங்க, காலையில் விடிகிற வரைக்கும் இங்கே உள்ளே தான் இருக்காங்க. வீட்டில் வேலை செய்கிற வந்து வேலைக்காரங்க வந்து வராங்க ஒரு 9 மணி பக்கமாக. அவங்க வீட்லேயும் வந்து பொண்ணு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்குது, ஏன் தூங்குறா, என்ன பண்ணுறா, காலேஜ் போகிறாளா போலி அப்படின்னு பெருசாக அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. ஓகே நம்ம பொண்ணு அப்படின்ட்டு அவங்களும் வந்து ஃப்ரீடமாக விட்றாங்க. ஏன்னா கொஞ்சம் ரிச் ஃபேமிலி தான், அதனால் அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. 9 மணி பக்கமாக வந்து வேலைக்காரங்களும் ரூமை தட்டுறாங்க. டோர் வந்து ஓப்பன் பண்ணல. சரி ஓப்பன் பண்ணதுனால இவங்களே என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ரூமில் வந்து ரேஷ்மா இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு வந்து அவங்க எப்பயும் போல் ரூமெல்லாம் கூட்டிகிட்டு இருக்காங்க. பாத்ரூம் டோர் வந்து லைட்டாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் இவங்க வந்து அங்கேயே அப்படியே உக்காந்தபடியே தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க போயிட்டு எழுப்புறாங்க. எழுப்பும்போது அவங்க திக்குன்னு முழிச்சிட்டு, என்னம்மா இங்கே பண்ணுறீங்க, உள்ளே எங்கே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு, ஏதாவது மயக்க போட்டு விழுந்துட்டிங்களா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ரேஷ்மா எதுவுமே சொல்லலைங்க. இல்லை ஒன்றும் இல்லை, உள்ளே வந்தேன் அப்படியே தூங்கிட்டேன் போல் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு இவங்க யோசிச்சுட்ருக்காங்க, இந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சில்ல, திருப்பி இது நம்ம ஃபாலோ பண்ணுதா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வந்து அவங்களும் யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இங்கே 2 ஃப்ரெண்ட்ஸும் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுகிறாங்க. 2 பேருமே இது மாதிரி நடந்துச்சு, நான் அப்படி தாண்டி உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன், டோர் யாரோ லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டுட்டு 2 பேருமே வந்து உண்மையாலுமா சொல்கிற இல்லை எங்களை ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்கியா, பொய் சொல்லிகிட்டு இருக்கியா நீ அப்படின்னு வந்து அவங்களும் கேட்டுட்ருக்காங்க. இல்லடி உண்மையாலுமே தான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து இவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி நீ பாத்ரூமில் இருந்தது வந்து யார் உன்னை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தது அப்படின்னு கேட்கும்போது வேலைக்காரங்க வேலை செய்கிறீங்கன்னு தான் சொன்னாங்க, பாத்ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க, நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, எங்கள்கிட்ட கேளு, டோர் வெளியே லாக்கில் இருந்துச்சா ஓப்பனில் இருந்துச்சான்னு கேளு அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்கும்போது, இல்லைம்மா பாத்ரூம் டோர் ஓப்பனில் தான் இருந்துச்சு, நான் ஓப்பன் இருக்கிறத பார்த்துட்டு தான் உள்ளே வந்தேன், உள்ளே வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரேஷ்மா திட்ட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஏண்டி நீ தூக்கத்தில் போய் எங்கேயோ போய் அங்கே போட்டு தூங்கி போயிட்டு வந்து இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சின்னு சொல்லிகிட்டு இருக்க, நீ கனவு கண்டுபிடி, இப்போ டோர் நீ லாக்கில் இருந்துச்சிங்கிற, அவங்க வேலை செஞ்சவங்க வந்து திறக்கும் போது வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சின்னு சொல்கிறாங்க, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து அவங்களும் கேட்க ரேஷ்மாவுக்கு ஒன்றுமே புரியல. இது கனவா இல்லை நினைவானு எதுவுமே தெரியவும் இல்லை சுத்தமாக, என்ன பண்ணுறதுன்னு புரியல. ரேஷ்மாவும் அடுத்த நாள் வந்து சரி பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு என்ன நடக்குது அப்படின்ட்டு வந்து ரேஷ்மா வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு 1:30 வரைக்குமே தூங்கலைங்க, முழிச்சிட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்து அவ்வளோ ஒன்றும் பயந்து நடுங்கிற பொண்ணுலாம் இல்லைங்க, தைரியமான ஆள் தான். ஆனால் ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் எப்போ நடந்ததோ அப்போலேருந்து பயம் எங்களுக்கு எடுத்துருக்கு. சரி ஓகே என்ன தான் நடந்தாலும் சரி அப்படின்னு வந்து வீட்டில் ஒரு கட்டிங் இருந்தது, கட்டிங் போட்டு படுத்துட்டாங்க. முடிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு அவங்களும் வந்துட்டு சரி ஓகே இந்த டைம் எந்த இது வருது என்ன சவுண்டு வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க இப்படி வந்து படுத்து இப்படி கண்ணை மூடிட்டு இருக்காங்க. கண்ணை மூடிட்டு இருக்கும்போது கண்ணை இப்படி திறந்த உடனே உங்கள் மேலே நேராக வந்து 1 அடி கேப் தான் இருக்கும். அந்த கேப்பில் ஒரு எரிஞ்சு போன உருவம் கருப்பாக, அது வாயிலேருந்து ரத்தம்லாம் ஒழுவிக்கிட்டு, கண்ணுலேருந்து ரத்தம் ஒழுவிக்கிட்டு, தலையில் முடியே இல்லாமல் ஒரு உருவம் கரெக்டாக உங்கள் கண்ணுக்கு நேராக போய் மேலே பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த ஃபீல் தான் வந்து ரேஷ்மா வந்துட்டு பட்டு கத்துறாங்க. ஆனால் அந்த சவுண்டு அந்த ரூம்குள்ளே மட்டும்தான் இருக்குது, வெளியே யாருக்குமே கேட்கல. அவங்களால கை கால் அசைக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு ரேஷ்மாவுக்கு சுத்தமாக தெரியல. அந்த உருவம் ரேஷ்மாவும் அப்படியே பார்த்தபடியே மிதந்தபடியே காற்றுல முறைச்சபடி இவங்களை பார்த்துட்ருக்குதுங்க. இவங்களுக்கு நல்லா தெரியுது. அதோட மூச்சு காற்று வந்து இவங்க ஃபேஸில் வந்து படுது, மூக்குக்கிட்ட. அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதோட காற்று வந்து பார்த்திங்கன்னா எப்படி புகை வந்து அவ்வளோ சூடாக வருது அந்த காற்று. அவங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. கண்ணை கூட இன்க்ளூடிங் மூட முடியல. கண்ணை திறந்தபடியே வச்சிட்ருக்காங்க.
அந்த ஃபேஸ்லேருந்து ரத்தம்லாம் உழுவுது. அந்த ரத்தம் உழுவு அந்த ரத்தம்லாம் வந்து இவங்க ஃபேஸில் உழுவுது. இவங்க நெத்தியில் பட்டு கண்ணில் வலியுது, வாயிலேருந்து வலியுது. இவங்களால எதுவுமே பண்ண முடியல, எதுக்குமே ரியாக்ட் பண்ணவே முடியல, படுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த டைமில் திடீர்னு ஒரு கை வந்து பட்டார்னு இங்கே கன்னத்தில் வந்து அப்பறாங்க. ரேஷ்மா வந்து டப்புன்னு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அது கனவுங்க. ரேஷ்மாவுக்கு இது நடந்ததெல்லாம் உண்மையாக பொய்யா இல்லை கனவா எதுவுமே எனக்கு தெரியலையே, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனால் நடந்ததெல்லாம் உண்மையாக இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு ரேஷ்மாவும் எந்திரிச்சு எங்கள் வீட்டு லைட்லாம் போட்டுறாங்க. லைட்லாம் போட்டு கண்ணாடியில் பார்க்குறாங்க. அந்த ரத்தம் உழுவுன மாதிரி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. அப்போ இது கனவா இல்லை உண்மையாக என்னன்னே தெரியல அப்படின்னு வந்து ரேஷ்மா குழப்பத்திலே வந்து திருப்பியும் படுக்கிறாங்க. படுத்துட்டு தூங்கலைங்க. ஒரு 3:30 மணி வரைக்குமே முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. முழிச்சிட்டே இருந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தூங்க ஆரம்பிச்சுறாங்க. காலையில் விடிய காத்தால எந்திரிச்சுறாங்க. ஒரு 8-8:30 எந்திரிக்காங்க. எந்திரிச்சு பார்த்தா எங்களுக்கு பயங்கரமான உடம்பு வலிங்க. உடம்பு வலி, அது இல்லாமல் என் கண்ணுக்கு எல்லாம் கருவலையும் வர ஆரம்பிச்சிக்கிச்சு. அதே மாதிரி உடம்புல வந்து முதுகு, கால், தொடை, அதேமாரி இடுப்பு பக்கம், இந்த பக்கம்லாம் நகைக்கீரல் இருந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து இருக்குங்க. உடம்பு ஃபுல்லாக இருக்குது. இவங்க எந்திரிச்சிட்டு குளிக்கிறாங்க. குளிக்கும் போது எல்லாம் பார்க்குறாங்க, இது கீறின மாதிரி, இது நாம் கீறினமா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்களுமே வந்து கையில் வந்து நகை நல்லா பெருசாக தான் வச்சுருக்காங்க. உடம்பு பயங்கரமாக வலிக்குது அப்படின்ட்டு வந்துட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. யோசித்து பார்த்துட்டு சரி ஓகே இன்றைக்கும் காலேஜ் போவானா, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்க பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீட்டில் தனியாக தான் இவங்க மட்டும்தான் அவங்க ரூமில் இருக்காங்க. வேலை செய்கிறவங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அதில் வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. இவங்க ரூமில் வந்து காலையில் எப்பயும் போல் டிஃபன் முடிச்சுட்டு மதியானம் வந்து ரூமுக்கு வராங்க. ஃபோன் பார்த்துட்டு படுத்து திருப்பி தூங்கிடுறாங்க. தூங்கும்போது இவங்களுக்கு கனவு வந்து அந்த உருவம் இருந்தில்லைங்க, சேம் அதே உருவம் அவங்க ரூமோட மூலையில் வந்து உக்காந்துக்கிட்டு அழுந்துட்டுருக்குதுங்க. கை இப்படி மூலையில் உட்காந்துக்கிட்டு ஒப்பேரி வச்சுட்டு அழுந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி அழுந்துட்டுருக்குதுங்க. இவங்க வந்து பெட்டு மேலே வந்து படுத்துட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க. ரேஷ்மா அது அழுந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு இவங்க போய் எழுப்பலாமா வேணாமா, இது யார் என்ன அப்படின்ட்டு வந்து அவங்க கூப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த உருவம் டப்புன்னு இப்படி மேலே நிமிர்ந்து பார்க்குதுங்க. பார்த்த உடனே வந்து சல்லுன்னு காற்றுல பறந்துட்டு வந்து இவங்க மேலே வந்து பாயிற மாதிரி இப்படி வந்து போட்டு இவங்க மேலே அழுத்துற மாதிரி அழுத்துதுங்க. அழுத்தும் போதே வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண்ணுக்கிட்ட எந்த மாதிரிலாம் தப்பாக நடந்துக்க முடியுமோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அது பண்ணுதுங்க. இது பண்ணுறதுக்கு அவங்களால ஒன்றுமே ரியாக்ட் பண்ணவே முடியல. இந்த மாதிரி விஷயம் வந்து அவங்க கனவுல வந்து நடந்துகிட்ருக்கு. அது ரேஷ்மாவுக்கும் நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமேட்டு அந்த உருவம் வந்து திருப்பவும் இவங்க கன்னத்தில் யார் ஓங்கி படாருன்னு அப்பறாங்க. அப்போது இந்த டைம் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா, அந்த உருவம் வந்து கத்திட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு இந்த டைம் பார்த்தா இப்போ நடந்த எல்லா விஷயமுமே உண்மையாக ஒரிஜினலாகவே நடந்திருக்குங்க. இவங்க கனவு நினச்சது கனவு இல்லை, இது எல்லாமே உண்மையான விஷயம். ஒரிஜினலாகவே இந்த உருவம் இவங்ககிட்ட தப்பாக தான் நடந்திருக்குது. ஏன்னா இவங்க உடம்புல ஒரு துணி கூட இல்லாமல் எல்லாமே நடந்திருக்குங்க. இவங்க எந்திரிச்சு எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப பயந்து போகிறாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் காலேஜ் போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா எங்களும் அப்படியே காலேஜ் முடித்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து அவங்க வந்து என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லும் போது தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த கன்னத்தில் ஓங்கி 2 டைமுமே அடிச்சு ஓட்டி தான் அதிலேருந்து எழுந்திரிச்சேன், ஆனால் அது யார் அடித்தாங்க என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமே வந்து பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ தாங்க தோணுது, அப்போ வேறு யாரோ வந்து உன்னை காப்பாற்றுறாங்க, அது யார் என்னன்னு தெரியல, நம்ம இது ஒன்றும் கோயிலுக்கு போகணுன்னு ஏதோ ஒரு பூசாரி வச்சு தான் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து அவங்க 3 பேருமே வந்து ஒரு இது பண்ணி அவங்க வீட்டுக்கு தெரியாமல் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவும் எடுத்துடுறாங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து சப்போர்ட் யார் வேணும், அவங்க வீட்டு டிரைவரும் வேணும். ஸோ என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கே வந்து அந்த 3 o'clock டைம்லேயே வந்து கிளம்பிடுறாங்க. டிரைவரு அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் கிளம்பி
பூசாரிக்கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறாங்க. எங்களுக்கு எந்த பூசாரி எங்கே போகணும் எதுவுமே தெரில. டிரைவர்கிட்ட தான் இப்படி சொல்கிறாங்க. அதில் பார்த்துலேருந்து ஏதோ பயந்த மாதிரி இருக்குது, அதனால் சும்மா ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து டிரைவர்கிட்டையும் சொல்ல, டிரைவரும் சரிம்மா இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச மாந்திரிகர் வந்து ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட வந்து போகலாம் அப்படின்னு அவர்கிட்டையும் போகிறாங்க. அவர்கிட்ட போன உடனே அவரும் வந்து என்ன நடந்தது அப்படின்னு வந்து தெளிவாக எல்லா விஷயத்தையும் கேட்குறாருங்க. எல்லாத்தையுமே கேட்டார். கேட்ட உடனே அவர் எல்லாமே கணிக்கிறாரு. கணிச்சு அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு, என்னென்னம்மா நடந்தது, இந்தந்த விஷயம் உனக்கு நடந்திருக்குது, இதெல்லாம் எதனால் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் விடாமல் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாருங்க. அந்த உருவம் இப்போ வரைக்கும் உன் கூட தான் இருக்குது. இப்போ நீ இதுக்குள்ளே வந்தனால அது வெளியே நின்றுட்டுருக்குது. இப்போ நீ வெளியே போனீன்னா நான் உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிறது அதுக்கு நல்லா தெரியும். அதனால் உன்னை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொண்டுரும் அப்படின்ட்டு வந்து ஒரு தெளிவாக சொல்லிடுறாரு. உன்னை நான் நீ காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு. ஸோ வந்து அதுக்கான பூஜை எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அந்த உருவத்தையும் வந்து இவங்க உடம்புலையும் இறக்குறாங்க. இறக்கி நீ எதுக்கு வந்து இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, உன்னோட இது வந்து முடிஞ்சது, உனக்கு நடந்தது ஒரு தவறான விஷயந்தான், ஆனால் நீ அதுக்காக இந்த பொண்ணு எதுக்கு சித்திரவதை பண்ணிகிட்ருக்க, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து மிரட்டுறாருங்க. ஆனால் வந்து அந்த உருவம் இவங்கள மிரட்டுது. நான் ஒன்றையும் கொண்டுருவேன், இந்த பிள்ளையும் கொண்டுருவேன், இவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டுருவேன், இந்த டிரைவரையும் கொண்டுருவேன் அப்படின்னு அந்த உருவம் இவங்கள மிரட்ட, பூசாரி இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு வந்து பயங்கரமான பூஜை பண்ணி சாட்டையெல்லாம் வெளுக்கிறாருங்க. வெளுத்து அந்த உருவத்தை வந்து இங்கேருந்து கட்டுப்படுத்தி ஒரு சொம்பு மாதிரி இருக்குங்க, அதில் வந்து அடைக்கிறாருங்க. மேலே பார்த்திங்கன்னா நார்மல் துணி தான், மஞ்சள் துணி தான், அதை போட்டு தான் வந்து மூடினாங்களாம். ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதை போட்டு மூடி அவ்வளோதாம்மா உன் பிரச்சனை முடிஞ்சு அடைச்சாச்சு அப்படின்னு வந்து சிம்பிளாக வந்து அவரும் சொல்லிடுறாரு. இதுக்கு மேலே வந்து நீ ஒரு விஷயத்த மட்டும் கண்டினியூஸாக பண்ணு, வீக்லி ஒன்ஸ் வந்து உன் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துரு அப்படின்னு வந்து சொல்ல, குலதெய்வம் கோயிலுக்கு எதுக்கு மற்ற கோயிலுக்கு போகலாம்ல அப்படின்னு வந்து ரேஷ்மாவும் கேட்க, அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, உன்னை காப்பாற்றினது உன் குலதெய்வம் தான்மா, உன் குலதெய்வம் முனியப்பாம்மா, அவர் தான் உன்னை காப்பாற்றினது. அந்த 2 டைமே அது வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கோம், அதை கூட்டிகிட்டு போகாமல் தடுத்தது அதுதான். உன்னை ஒவ்வொரு டைமும் அந்த கன்னத்தில் அரைஞ்சி எழுப்பும் போது அந்த உருவம் பயந்துட்டு போயிடும், அதனால தான் நீ தப்பிச்சா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ரேஷ்மா வந்து சரி சாமி இதுக்கு மேலே இங்கே நாங்கள் வந்து குலதெய்வத்தை இது பண்ணுறோம் அப்படின்னு இங்கே இப்போ வரைக்குமே வீக்லி ஒன்ஸ், இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் போகலான்னு மந்த்லி ஒன்ஸ் அப்படி அது மாதிரி போயிட்டு இப்போயுமே வந்துட்டுருக்காராங்க. அவங்க கோயிலெலாம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக வந்து பிரம்மாண்டமாக இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ வந்து இவங்களே வந்து நல்லா பிரம்மாண்டமாக அந்த கோயிலையும் ரெடி பண்ணி கட்டி பார்த்துட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் சாமிக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அவங்க தாங்க முன்னாடி போய் செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி வந்து பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோலையும் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.